இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாய் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராய் சுத்தி திரிந்தார். இன்றைக்கும் சரி, அவர் நல்ல தேவன். அவர் ஆராதிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தாவீது பார்த்தீங்கன்னா இப்ப பாரு ஆராதிச்சுட்டு இருந்தான். அவனா பார்த்தீங்கன்னா காடுகள்லையும் குகைகள்லையும் குன்றுகள் மத்தியிலையும் அருள்நாதர் இயேசுவை அவன் துதித்துட்டு அவன் ஆர்ப்பரித்து உயர்த்திட்டு இருந்தான். அதனால வந்த ஒரு காரியம் என்னன்னா, அவனுக்கு ஒரு உயர்வு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கும் சரி, நாமும் துதிக்கும் பொழுது நம்ம துதிகளை இறங்கி வந்து நம்ம உயர்த்த வல்லவரா இருக்காரு. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தா என் வாழ்க்கையில விடுதலை அடையும். நீங்க வந்தீங்கன்னா என்னுடைய கடன் தொல்லைகள் ஓடிடும். நீங்க வந்தீங்கன்னா என் வாழ்க்கையில தனிமையா நான் உணர்ந்துட்டு இருக்கேன், அந்த தனிமையெல்லாம் ஓடிடும். ஆண்டவர் வந்தாருன்னா அந்த இடத்துல அதிசயங்கள் நடக்கும். பாருங்க, அவருடைய போற வழியெல்லாம் அதிசயம். இன்றைக்கும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க இருந்த வண்ணமாய் என்னோட சேர்ந்து வாங்கப்பா, நீங்க வந்தா எனக்கு வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். நீ வந்தா என்னோட பிரச்சனைகள் எல்லாம் ஓடிடும். நீங்க வந்தீங்கன்னா என்னோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். நீங்க வந்தீங்கன்னா என் வாழ்க்கையில ஒரு புதுமை ஏற்படும், ஒரு செழிப்பு தோங்கும். ஐயா, நான் வறண்டு போயிருக்கிற வாழ்க்கையில எனக்கு எதுவுமே இல்லை, கோர்ட்டு கேஸ் இப்படியாக நான் அழிஞ்சிட்டு இருக்கேன். பொலிட்டிக்கலா பிரச்சனை, சமுதாயத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை சமூகத்துல பிரச்சனை, ஆடியத்துக்கு போனாலும் அங்கேயும் எனக்கு பிரச்சனை, குழப்பங்கள், பொறாமைகள், போட்டிகள் என்னை நெருக்கிறது. நான் என்ன செய்வதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க அமர்ந்திருக்கிற வேளையில தேவன் சொல்றாரு, இன்றைக்கு அவர் வந்தார்னா வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். இயேசு எங்க வந்தாலும் சரி ஒரு விடுதலை ஏற்படும். இன்றைக்கும் அன்பான தேவ ஜனமே, அதனாலதான் நான் ஆராதனை, அவரை துதிக்கத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அவரை துதிக்கும் பொழுது நம் துதிகளிலே அசைபாடுகிறவர், பரவசம் அடைகிறவர். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஏன்னா துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதை உணர்ந்து நம்ம துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு how much the problem is not a matter, the problem how long you praise, that is the matter. எவ்வளவு நேரம் நீ அவரை துதிக்கிற. ஒரு சில நேரங்கள்லாம் இரவு முழுதும் கீபோர்டு வச்சுட்டு நான் அவரை துதிச்சுட்டே இருப்பேன், அழுது கொண்டிருப்பேன். பிரச்சனைகளை கண்டு ஏசப்பா அப்படி இருக்கு, நான் என்ன செய்வேன், முட்டி போட்டு நான் வர்ஷிப் எடுத்துட்டே இருப்பேன். ரூம்ல மணி ஓடிட்டு இருக்கும். 11 மணிக்கு உட்காந்தன்னா இரவு 2 மணி 3 மணிக்குள்ளோ வாட்சை பார்க்கும் பொழுதுதான் தெரியும் இவ்வளவு நேரம் இருந்திருக்கானா. ஏன்னா அப்பா சமூகத்துல நம்ம உட்காந்தோம்னா பரவசம் அடையும். அவருடைய அபிஷேகம் மத்தில இறங்கும், அவருடைய பிரசனம் மத்தில இறங்கும். ஏன்னா மோசே 40 நாள் மலையில போயிட்டு தேவனோட பிரசனத்துல இணைந்து இருக்கிறான். அவன் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மக்களால மோசஸோட மூஞ்ச பார்க்க முடியல. அந்த முகம் பிரகாசம் அடையுது. அந்த முகம் it's illuminating, it's carrying the anointing power. Moses, cover your face, we cannot see you. Moses, முகத்தை மூடு மோசஸ், எங்களால பார்க்க முடியல. அந்த பிரகாசம் பயங்கரமானது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில தெரியும். ஆண்டவரும் பிரசன்னத்தில் இணைந்துன்னா அவருடைய பிரசன்னத்தின் பிரகாசம் முகத்துல வீசும். அதை பார்க்கும்போது யாரும் கேட்கலாம், இன்றைக்கும் சரி செய்ய வேண்டியதெல்லாம் வாங்கப்பா
ஆவியானவரே, நீங்க வந்தா என் வாழ்க்கையில விடுதலை, நீங்க வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் விடுதலை, என் பிள்ளைகளோட ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும், என் வேலைல இருக்கிற பிரச்சனைகள் மாறும், என்னோட சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறும். எல்லாமே இருக்கு ஐயா, இருந்தாலும் ஏதோ மனசுல குறைவு இருக்கு. அது என்னன்னா, அவர் பிரசன்னம் வந்துச்சுன்னா எல்லாம் உடைக்கப்படும். பவுலும் சீலாவும் இரவு நேரத்துல துதிக்கிறாங்க. அவங்க இருந்த சூழ்நிலை மிகுந்த கஷ்டமான சூழ்நிலை. கைகள்ல கால்கள்ல தொழுமரத்தினால பூட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சாட்டையினால அவர் அடிச்சு நொறுக்கின நிலைமையில தான் அந்த இரவுல துதிக்கிறாங்க. அப்பா இறங்குறாரு. அப்பா வந்தாருன்னா இடத்துல விடுதலை, அப்பா வந்தாருன்னா எல்லா கட்டுகள் உடைக்கப்படும், அப்பா வந்தாருன்னா அந்த இடத்துல ஒரு அசைவு ஏற்படும். இன்றைக்கு சரி, அந்த எரிகோ கோட்டைகள் எப்படி துதியினால இடிக்கப்பட்டதோ, அப்பாவோட பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடம் எல்லாம் ஓடப்படும். அப்பாவோட சமூகம் வந்துச்சுன்னா அந்த இடம் தகக்கப்படும். இன்றைக்கு எல்லாம் கூப்பிடுவோமா, இதைதான் நைட்டு உட்காந்து ஜெபிச்சுட்டு அழுதுட்டு இருக்கும் பொழுது, அப்பா நீங்க வாங்க, என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருந்துச்சு, என்னன்னு எனக்கு தெரியல, அப்பா நீங்க வந்தா எனக்கு விடுதலை. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் இந்த பாடல் எனக்கு கொடுத்தாரு. நைட்டு 1:30 மணி இருக்கும், நான் ஜெபிச்சு அழுது இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு இந்த பாட்டு எனக்கு கொடுத்தாரு. வாங்கப்பா ஆண்டவரே, நீங்க வந்தா எனக்கு விடுதலை. பெரிய பெரிய அமைச்சர்கள் வந்தா விடுதலை, பெரிய பெரிய ராஜாக்கள் வந்தா விடுதலை இல்ல, பெரிய பெரிய அதிகாரிகள் வந்தா விடுதலை இல்ல, ஆனா அப்பா இயேசு வந்தா விடுதலை, ஆவியானவர் வந்தா விடுதலை. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு நம்ம துதிக்கும் பொழுது அவர் உன்னத்துல வருவாரு. எல்லாம் பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. உற்றிடுமே உங்க ஆவியை, உற்றிடுமே உங்க வல்லமையை, உற்றிடுமே உங்க ஆவியை, உற்றிடுமே உங்க வல்லமையை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. எளிமையும் சிறுமையுமானவர்கள் எங்க மேல இறங்கிடுமே, எளிமையும் சிறுமையுமானவர்கள் எங்க மேல இறங்கிடுமே. உண்மையெல்லாம் இவ்வுலகில் வேறே துணையும் இல்லை நாதா, உண்மையெல்லாம் இவ்வுலகில் எனக்கு வேறே துணையும் இல்லை நாதா. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தா எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. இப்படியாக சொல்லுது, அன்னைக்கு தாவீது மேல இறங்கினவர் கோலியாத்தை முறியடித்தாரு. இன்றைக்கு உன்னோட பிரச்சனைகள் பிசாசு போராடி இருக்கிறானா? பிரச்சனைகள் உன்னை மேற்கொண்டு வருகிறதா? இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, அன்றைக்கு தாவீது மேல இறங்கினீரே, இன்றைக்கு என் மேல இறங்குங்க. எனக்கு விரோதமா இருக்கிற எல்லாம் கோலியாத் செயின்ஸ் எல்லாம் முறியடிக்கப்படணும். இன்றைக்கு அதுதான் நான் பாடப்பேன். சொல்லுவோமா? தாவீது மேல இறங்கினீரே, கோலியாத்தை முறியடித்தது, இப்ப எங்க மேல இறங்கி சாத்தான முறியடித்து சொல்லப்படுவோமா? தாவீதின் மேலே இறங்கினீரே, கோலியாத்த முறியடிக்க. தாவீதின் மேலே இறங்கினீரே, கோலியாத்த முறியடிக்க. எங்க மேல இறங்கிடுமே, சாத்தான செய்திடவே. எங்க மேல இறங்கிடுமே, சாத்தான செய்திடவே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை.
ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே, ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே, ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. மறுரூபமாக்கும் என் தெய்வமே, மகிமையில் உண்மை காண இன்றைக்கும் சரி அவர் மறுரூபமாக்கும் போது நாம் நித்தியத்தில் அவரை காணுவோம். மறுரூபமாக்கும் என் தெய்வமே, மகிமையில் உண்மை காண, மறுரூபமாக்கும் என் தெய்வமே, மகிமையில் உண்மை காண, தூய்மைப்படுத்தும் என் துணையாளரே, என் துக்கங்களை போக்கும் மணவாளரே, தூய்மைப்படுத்தும் என் துணையாளரே, என் துக்கங்களை போக்கும் மணவாளரே. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. அப்பா வாங்கப்பா ஆவியானவரே, நீங்க வந்தாத்தான் எனக்கு விடுதலை. ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே, ஊற்றிடுமே உங்க ஆவியே, ஊற்றிடுமே உங்க வல்லமையே. Thank you Jesus. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை ஒவ்வொரு மத்திலும் பிறகு குறிப்பிடுறான். தாவீது குமாரனே கேட்டீங்க, எல்லாராலும் நான் கைவிடப்பட்டிருக்கிற ஏசப்பா, எனக்கு இறங்குங்க, என் மத்தில வாங்க. உடைக்கப்பட்ட இதயத்தோடு நான் இருக்கிறேன், என் மத்தில வாங்க. நுறுக்கப்பட்ட இதயத்தோடு நான் இருக்கிறேன், என் மத்தில வாங்க. எனக்கு நீங்க உதவி செய்ய சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடையும் இன்றைக்கு இயேசு சுகம் தருகிறவர், யெகோவா ராஃபா, இன்றைக்கு உங்களை சுகம் தருவார். உங்களுக்கு பலம் கொடுப்பாரு, ஆசீர்வதிப்பாரு, உங்களை அரவணைப்பார். எல்லாம் செயல்படுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கர்த்தருடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கர்த்தருடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் அன்னை தம் கரங்கள் நீக்கி. இயேசு அழைக்கிறார், அவர் அன்னை தம் கரங்கள் நீக்கி. இயேசு அழைக்கிறார். எல்லாம் படுமா? நீ இல்லாத நான் எல்லாம் நானாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வான், அதனால் எல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வான். ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியை நீயா
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அவர் இல்லாத வாழ்வு உங்களோட வாழ முடியாது. ஒருவேளை அன்பு நீ அவருக்கு தூரம் போய் தனித்திருக்கிறாயா? இன்றைக்கு தேவனுடைய கரமனை தொடர்புகிறது, தேவனுடைய ஆளுகையின் சத்தமனை தொடர்புகிறது. இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து பலமாக கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே